ஏங்க யாரும் வீட்டுல கதவை தரங்க. ஒரே ஒரு கொடுத்து விட்டார். இப்படி பாத்துக்கிட்டே இருந்தா பழம் உன் கைக்கு தானா வருமா? புடி. செல்லமீனா, கொல்லப்புறத்துல என்ன பண்ற? வந்துட்டே அப்பதா. உழுகுறது உழைக்கிறதெல்லாம் நம்ம, வாழைப்பழத்தை தின்றது மட்டும் அவங்க. கட்டாத தோல் வந்து விழும். உனக்கு தான் பொம்பளைனால அறவே பிடிக்காத, உனக்கு எது கல்யாணம்? வேண்டாம்னு விட்டுறலாம், ஆனா வேற மாதிரி நினைப்பாங்கல்ல. சிவப்பு தோல் நினைச்சாலும் நினைச்சிருவானுங்க. தீப்பெட்டிய மப்பனா கொடுப்பான். ஆளு ஊர்ல இல்லைன்னா எல்லாருக்கும் குளிர் விட்டு போச்சு. யாரு வந்தா என்ன கொடுக்கணும்னு இப்போவாது தெரியுதா? எப்பவும் பழச மறக்காதீங்கடா. சொல்ல தொலைஞ்சிருச்சுன்னு நிம்மதியா இருந்தோம். விளைஞ்ச காட்டுக்குள்ள பொலிகால நுழைஞ்ச மாதிரி என் கடையெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு போயிட்டான். இனிமேதான் பண்ணையாருக்கு பதகலையே கட்ட போகுது. தீப்பெட்டி தள்ளிங்கிறதுக்காக கடையை எடுத்து நொறுக்கிட்டான். 7 வருஷமா ஜெயில போட்டு வீட்டுக்கு போறான். என்ன நடக்க போகுதோ? சும்மா வலிக்குதுமா. ரஷ்மி, அப்படியே இந்த பூவை வச்சு விடு. எனக்கு பூ வேணாம். அப்பதான் வயசுக்கு வந்த பொண்ணு பூவெல்லாம் வச்சு மகாலட்சுமி மாதிரி இருக்கணும். சும்மா. ஆமாம்மா, இத பாரு, அந்த காலத்துல நான் பூ வச்சு நடந்து வந்தேன்னா தேரே வருதுன்னு சொல்லுவாங்க. அம்புட்டு அழகா வந்தீங்க. அழகா இருந்தியாவா? நான் ஆளான புதுசுல உங்க தாத்தா என்னை எப்படி பாத்துப்படணும்னு சோரேறி குதிச்சு காலை ஒடிச்சுக்கிட்டாங்கல்ல. செல்லமீனா, மோர் குடிமா. பெரியமா, அம்மா தான் தலை வரைக்கும் இறங்கி போச்சு, அவங்களுக்கே கொடுத்துருங்க. வாலு. லட்சுமி, சீக்கிரமா தலையை பின்னி விட்டுட்டு வா. டவுனுக்கு போனவங்க பசியோட வருவாங்க, அதுக்குள்ள சமையல முடிச்சிருவோம். இவனை கண்டதுடமா வெட்டுக்கடா. நீ வந்து சும்மா சுந்தரபாண்டி, இவனை கொன்னு நீ பாவத்தை தேடிக்காத.
7 வருஷம் சிக்கிட்டு போற. ஏய் கண்ணே, என்னடா முறைக்கிற? நிறைய வெட்டுப்பட்டிருக்க. டேய் முத்து, இவனை ஹாஸ்பிடல் கொண்டு போ. முள்ள வெட்டினவன் ஒருத்தர் இருக்க, வீதியில போனவன் காலில் குத்துன மாதிரி பண்ணையார் வீட்டுக்கு வந்த அருவா நம்ம வீட்டை பதம் பார்த்துடுச்சுப்பா. ஒத்த புள்ள, உனக்கு ஏதாவது ஆயிருந்தா? தாத்தா, அதான் எனக்கு ஒண்ணும் ஆகல. அப்புறம் வருத்தப்படுறீங்க? தாய் தகப்ப இல்லாத புள்ள, ஏன் மனசு கேட்கலையே? அவங்களுக்கு எல்லாம் மேல நீங்க தான் எனக்கு இருக்கீங்கல்ல, அத பத்தி நானே கவலைப்படல. இது என்ன? காயத்துக்கு கஷாயம்டா. கஷாயமா? தாத்தா, இதுக்கு இந்த வலியே தேவையில்ல. என்ன வெட்டுப்பட்ட இடத்துல தையல் போட்டிருக்காங்களா? ஆமா செலவினா, சுந்தர பாண்டி மட்டும் அந்த நேரத்துக்கு வரலனா என் கழுத்துக்கு வந்த அருவா என் விதியை முடிச்சிருக்கோம். அவருக்கு வெட்டுப்பட்டிருக்காதுல்ல? வருத்தப்படாத செலவினா, அவர் உசுறு குடிக்க வந்தது உடம்பு தொட்டுட்டு போயிருச்சு. இனிமே சுந்தரபாண்டி அண்ணனுக்கு எந்த குறையும் வராது. கற்பகம், நான் எப்படியாவது அவரை பார்க்கணும், என்ன கூட்டிட்டு போடி. செலமினா, காத்த வச்சே கயிறு திரிப்பாங்க நம்ம ஊர் ஆளுங்க. நீ சுந்தரபாண்டி அண்ணனை பார்க்க போறத தெரிஞ்சா உனக்கும் அவருக்கும் ஏதோ தொடர்பு இருக்கிறதா நினைச்சு கதையே கட்டிடுவாங்க. அப்புறம் நேக்கலையும் உடஞ்சு நிலத்துல விழுந்த மாதிரி ஆயிடும். ஊரை பத்தி எனக்கு கவலை இல்லடி, நான் அவரை பார்க்கணும். அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுடி. அவசரப்படாத, விடியட்டும். என்னம்மா உறக்கம் வரலையா? புரண்டு புரண்டு படுக்கிறியே? ஆமா பத்தா, தூக்கமே வரல, ஒரே மூட்டு பூச்சி. மூட்டு பூச்சியா? நம்ம வீட்டுல ஏழுடா கண்ணு மூட்டு பூச்சி. அது என்னமோ கடிக்கிற மாதிரி இருக்கு. மனசுல ஏதாவது நினைப்பு இருந்தா கடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு படுத்து உறங்குமா. மா, கோலப்படி கொடுங்கம்மா. நீ இருமா, நான் போய் எடுத்து கொடுத்துட்டு வரேன். பரவாயில்ல பத்தா, எனக்குதான் தூக்கமே வரலையே, நான் போய் எடுத்து கொடுக்குறேன். நீங்க தூங்குங்க. சீக்கிரமா வச்சுட்டு வா. இந்த வீடு தான் செலவினா. யாரு? சின்னம்மாவா? ஏம்மா நீங்க எங்க இப்படி? அது சண்டையில காயம். அதுக்காக நீங்க எங்க வீட்டுக்கு வரலாமா? எங்க வீட்டு வாசப்படிய மிதிச்சீங்கன்னு கேள்விப்பட்டா உங்க அப்பா உங்களை கொன்னு போடுவாரு, எங்களையும் இருக்கிற இடம் தெரியாம ஆக்கி போடுவாரு. தாயே, வெளியில யாருக்கும் தெரியறதுக்கு முன்னாடி இந்த வீட்டை விட்டு போயிடுங்க தாயே. அதான் சொல்றாருல்ல, போக வேண்டியதானே. நீ பண்ண வேலை செய்யறேன்னு சொன்ன அன்னைக்கே நினைச்சேன் இப்படி ஏதாவது விவகாரம் நடக்கும். சரியா போச்சு. இப்ப என்ன நடந்து போச்சு? ஏன் இப்படி பதறீங்க? மாடி வீட்டு பொண்ணு மண் குடிசைக்கு வந்துருச்சே. அதுலதான் என்ன தப்பு? அந்த பொண்ணை காப்பாத்த போனப்ப எனக்கு காயப்பட்டு போச்சு, பாசத்தோட பார்க்க வந்திருக்கு. உங்களுக்கு பொறுக்காதே. இந்த விஷயம் முதலாளிக்கு தெரிஞ்சா நம்மளை இந்த ஊர்லயே இருக்க விட மாட்டாங்க. ஏன் பக்கத்து ஊருக்கு மாத்திருவாங்களா? நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், நீ என்னமோ விளையாடுற. இந்த பாருடா. என்ன? ஆமா, என்ன என்ன உனக்கு அந்த பொண்ணுக்கா? அந்த பொண்ணுக்கும் எதுவும் இல்லையே. எதுவும் இல்லையான்னு? ஐயோ, இருந்தாதான் என்ன? நான் என்னன்னு சொல்லுவேன், எதுன்னு சொல்லுவேன். செல்ல மக சின்ன மக நிலமரமா சந்திச்சாரே. எப்பா எடுத்து
சொல்லாம கொல்லாம படுத்துட்டியே அப்பா. பொண்ண பாத்துட்டு அப்படி படுத்துட்டியாடா ஐயா. படுத்து போட்டாலும் வேண்டாம்னு சொல்ல மாட்டியே. திங்க கூடாதவங்களா குத்து கலாட்ட நிக்கிறாங்களே. திங்க கூடியவன் இப்படி படுத்துட்டியா அப்பா. இனிமே நான் யாருக்குடா படுத்து கொட்டுவேன்? பொண்ணு பார்க்க போறேன்னு என்கிட்ட 50 ரூபாய் கடன் வாங்கிட்டு போனீங்க, அதை திருப்பி கொடுக்காம திடீர்னு செத்துட்டியே. என்ன பொறுத்த அளவுல உன் சாவு ஈடு செய்ய முடியாத இழப்பு. என்ன ஈடு செய்ய முடியல? ஒரு 50 ரூபாய் கடன் வாங்கியிருந்தேன், அதை ஈடு செய்ய முடியாதா? இதை சுடுகாட்டு வரைக்கும் வந்து சொல்லி காமிக்கணுமா? நீங்க இப்படி கேப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த ரெடியை வச்சிருக்கேன். என்ன முதலாளி, பெரிய கனவே கண்டீங்க போல் இருக்கு. இல்லையே. நான் வாங்கின 50 ரூபாயை திருப்பி கொடுக்க முடியாம நான் செத்து என்னை அடக்கம் பண்ற அளவுக்கு கனவு கண்டிருக்கீங்க. அது எப்படி உனக்கு தெரியும்? நீங்க சுடுகாட்டுக்கு போய் அலைஞ்சிட்டு வந்த கலை முகத்துல தெரியுதே. சரி இந்தாங்க, நான் உங்கள்ட்ட ஒரு 50 ரூபா வாங்கினேன், இதை வச்சுக்கோங்க. முதலாளி, இது 2000 ரூபாய் பணம் இருக்கு. நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தது. எனக்கு எப்ப கல்யாணம்னு சொல்றாங்களோ அப்ப கொடுத்தா போதும்.